ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லணும். வெளிய போறது போகாதத தாண்டி அருணுக்கு வந்து இந்த வட்டம் கண்டிப்பா ரெட் கார்டு குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எதனால அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி போன சண்டேல விஜய் சேதுபதி அண்ணாவ வந்து முறைச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்பாரு. அவர் இல்ல அப்படிங்கிற மாரி மழுப்பியிருப்பாரு. ஆனா ஜாக்லின் கிட்ட யாருக்கும் தெரியாம வந்துட்டு ஆமா முறைச்சு பார்த்தேன். இப்ப அவர் என்ன பண்ணிட முடியும்? வேணா கதவ தொறந்துட சொல்லு. நான் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓவர் இது ஆக்சுவலி வந்து நம்ம தீபக் அண்ணா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸ்கில் ஓரியன்டட் ஜாப் அண்ட் இது லேபர் ஓரியன்டட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளே சொல்லுவோம். நம்ம சிஸ்டம் முன்னாடி உட்காந்தா ஸ்கில் ஓரியன்டட் ஜாப் தான். மேக்ஸிமம் அதை தான் சொல்லுவோம். சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் சொல்றோம்ல. ஸோ அவங்க அந்த ஒரு மீன்ல சொல்லியிருப்பாரு. அப்படியே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. செம்ம ட்ரிக்கு. எனக்கு வந்து இப்போ வரைக்கும் அருண் சார் வந்து வெளியில இருக்க யாரோ ஒருத்தவங்க பிஆர் மூலமா டிஆர்பி ஏத்துறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. உண்மையிலே ஏன்னா இதுல வேற இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. சத்யா வந்து ராணுவம் வந்து பிஆர்ஓ மூலமா வெளியே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்மளும் காசு இருந்தா அந்த மாதிரி இது பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி. அதனால எனக்கு வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காண்டியாவது விஜய் சேதுபதி அண்ணா வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2வது வட்டமும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நைட் எல்லாரும் லைவ்ல பாத்திருப்பீங்க. நீங்க 1 hour எபிசோட்ல வந்திருக்காது, லைவ்ல வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் கூடயும் இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு. என்ன இப்ப என்ன சண்டேன்னு எல்லாரும் சொல்றீங்க, சண்டே நான் பாத்துக்கிறேன், அதுக்கு மீறினா எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், இப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல கேட்டிருப்பாரு. அவர் சொன்னா நாங்க உடனே கேட்டுறணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலயும் கேள்வி கேட்டிருப்பாரு. சோ அதனால எனக்கு அருணுக்கு வந்து முக்கியமா ரெட் கார்டு கொடுக்கணும்னு தோணுது. கமல் சார் இருந்தா அடுத்த நிமிஷமே வெளியே அனுப்பிச்சிருப்பாரு ப்ரோ. அனுப்பிச்சிதா டோரை திறங்க நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அப்பயே டோரை திறந்து விட்டுருப்பாங்க. எனக்கு என்னன்னா விஜய் சேதுபதி அண்ணா வந்து ரொம்ப சாஃப்டா புரிய வச்சு, அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு நல்லா புரியணுங்கிறக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் அவங்க செம்ம ட்ரிக்கை வந்து விஜய் சேதுபதி அண்ணாட்டே யூஸ் பண்றாங்களோன்னு தோணுது. 2வது அருண் இப்ப செம்ம மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த 60 நாள் ரொம்ப சைலண்டா இருந்தாரு. சௌந்தர்யாவே ஒரு சண்டையில கேட்டிருப்பாங்க, அருண் 60 நாள் இல்லல்ல, இன்னைக்கு இப்ப வந்து நீ செய்யலாம் நினைக்கிற, இத்தனை 60 நாளா நாங்க வாங்குன்னு உழைச்சிட்டு இருக்க நாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அருண் அவர் வந்து போன டாஸ்க்ல வந்து தீபக் அண்ணா, மஞ்சுரி, தர்சிகா வந்து நம்ம விஜே விஷால் பொம்மையாட்டுறதுனால எப்படியும் அவளை டாமினேட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு அருணோட மைண்ட் செட்டு. அதை விட்டா முத்துக்குமரன், இவங்க 3 பேர் தான் இவங்களோட டோட்டலா பார்க்கும்போது இவங்களை நெகட்டிவா மாத்தணும், இவங்களுக்குள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தீபக் அண்ணாவை நல்லா பாத்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாரு காலையில. அந்த லேபர் இதுக்கெல்லாம் சொன்னதுக்கு வாண்டடா சம்பந்தமா ட்விஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே அவரே அழுதுட்டாரு. சும்மா விளையாட்டா கூப்பிட்டாரு, எப்படி மாத்தினாரு சொல்லுங்க? லேபருக்குலாம் இவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு டோட்டலா மாத்தினாரு. 2வது அதை எவ்வளவு போர்ட்ரேட் பண்ண முடியுமோ, இவர் லேபர்னு ஒருத்தவங்க, அதாவது தொழிலாளிகளை கேவலப்படுத்துறாரு. அதே இது ஸ்கில் ஓரியன்டான ஜாப் வந்து ரொம்ப பெருமைப்படுத்துறாரு. அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க சீக்கிரமா சமைச்சிருவாங்க, எல்லாருக்கும் சமைக்க முடியும், நல்லா சாப்பிட முடியுங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்குள்ள உண்டு. ஏன்னா அவர் ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியா பாக்குறாரு, நிறைய விஷயங்களை நோட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். இப்ப நம்மளே இருக்கோம்னா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம் அப்படின்னா மேக்சிமம் நல்லா இருந்தா தானே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். ஸோ அந்த விஷயத்துலதான் அவர் அப்படி சொன்னாரே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பெருக்கிறது வந்து ஒரு 2 நாள் நம்மளே லைட்டா பெருக்கினா கூட பெருக்கிடலாம், அது ஒரு பெரிய விஷயம். அப்படி பெரிய விஷயம் இல்லை தான். கஷ்டப்படணும் தான், முதுகு வலிக்கும், பேக் பெயின் வரும், இதெல்லாம் வரும். ஆனா செய்ய முடியும் நம்மளால. அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் சொல்லியிருப்பாரு. அது அவர் எவ்வளவு அழகா போர்ட்ரேட் பண்ணார் பாத்தீங்களா? ஸோ டோட்டல் மாஸ்டர் பிளான். 2வது ஆல்ரெடி மஞ்சரியை முடிச்சு ஒரு நெகட்டிவா டோட்டலா காமிச்சதே அருண் தான். ஓகேங்களா? 2 பேரையும் முடிச்சாச்சு. 3வதா இருக்கிறது தர்சிகா. வந்து அவங்க வந்து பெரிய இப்ப எல்லாம் பேசுறதே இல்லை, ஃபுல்லா லவ் மூட்ல இருக்கிறாங்க. ஆக்சுவலி விஜே விஷால் அண்ட் தர்ஷிகா நைட் லவ் இருக்கும். அதே இது காலையில பாத்தீங்கன்னா விஜே விஷால் அன்சிதா இவங்க 2 பேரும் தான் பார்க்க முடியும். இந்த சீன்லாம் ஓடிட்டு இருக்கோம். எனக்கு புரியவே இல்லை. லவ் இல்லை, க்ரஷ் இல்லை, சும்மா வெளியே போய் பார்த்துக்கலாம் இதெல்லாம் சொல்லிட்டு ஹக்கு மட்டும் பாத்தீங்களா? பேசும்போது கேட்டீங்களா? நைட்டு ஹக் பண்ணிக்கிறது என்ன டிஃப்ரெண்ட்? அது யாரும் இல்லையான்னு சுத்தி பார்த்துட்டு ஹக் பண்றது என்ன? ஆனா கேமரா இருக்கான்னு பார்க்காம விட்டுட்டாங்க. அதுதான் எனக்கு ஒரு விஷயமா இருந்தது. பண்ண விட்டாதானே ப்ரோ. அதான் சொல்றேனே. அதுல தீபக் அண்ணா ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி வந்துட்டு அருண் லேபரா இருக்கும் போது யாருமே பேசல, அருணை தவிர பேசவும் விடல அவரு.
சரிங்களா? ஆனா இதே இதே முத்துக்குமரன் லேப்ரா போன இடத்துல ராணுவ தான் யூனியன் தலைவரா இருந்தாலுமே எல்லாருமே லயானா ஒன்னோட பேசுனாங்க பாத்தீங்களா? ஒரு ஒரு பாயிண்ட்டையும் அழகா பேசினது. 2வது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னன்னா, அருண் அவர் வந்து ஆக்சுவலி வந்து மஞ்சரி வந்து நேத்து வந்து முத்துக்குமரன் அவர்ட்ட பேசுவாரு. பேசும்போது சொல்லுவாங்க, இந்த மாரி ராணுவ பார்த்து வந்து அதிகமா அட்டாச் ஆயிக்காத. ராணுவும் ரயானும் முத்துக்குமரனோட ஏன் அப்படின்னா, இவங்க சாச்சனா அவங்க வெளியில போனது பார்த்தேல்ல, வெளியே போயிட்டாங்க, கூட வச்சே வெளியே அனுப்பிச்சி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னபோது எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் முத்துக்குமரன் அவங்க வந்து யார் போனதுக்கும் ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. எல்லாரும் வெளில போகும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல அட்லீஸ்ட் பேருக்குன்னு வெளியில காமிக்கணும், நம்ம ஃபேஸ் காமிக்கணுங்கிறதுக்காண்டியாவது வருத்தப்படுற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி அப்படின்னு காட்டுவாங்க. ஆனா யார் போனதுக்கும் அவர் ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அது விளையாட்டா தான் பண்ணாரு. அதுவுமே கண்டென்ட் தான். அது இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கண்டென்ட் வந்திருக்குமா? யோசிங்க. உள்ள போகும்போதே வெளியில இருக்கும்போது அவர் அந்த ஒரு விஷயம் பண்ணலைன்னா கண்டென்ட்டுங்கிற ஒரு விஷயமே இருந்திருக்காது. முதல் விஷயம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ முத்துக்குமரன் மட்டும் கண்டென்ட் பண்ணிட்டா நம்ம பண்ணலையே, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சதே ஓப்பனா சொல்லணும்னா முத்துக்குமரன் அவர் தான். ஆமா ப்ரோ, அவர் விளையாட்டா தான் பண்ணாரு. அதே சொல்லிதான் பண்ணாரு. எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சாரு. பாத்தீங்களா? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை தான் பண்ணுவோம். மேஜிக் பண்றோம், விளையாடுறோம், ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது விளையாட்டா பண்ணது விபரீதம் ஆயிடுச்சு. ஆனா அந்த டைம்ல அருண் அடிச்சாரு பாருங்களேன். ஒரு மனுஷனா அடிக்கலாம் ப்ரோ, தப்பு இல்ல. இப்படியா ஒருத்தர் ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் மாத்தி மாத்தி அடிச்சாங்க. தர்சிகா அவங்க பேசினதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன டாஸ்க் என்ன விளையாண்டாங்களா தர்சிகா? ஆக்சுவலி அவங்க 24 ஹவர்ஸும் விஜய் விஷால் சார் அன்சிதாவோட பேசுறாங்களா. அதுல ஒரு இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு கில்ட் ஆயிடுச்சு, நீ அன்சிதாவோட பேசுறது வந்து எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கு அதை ஏத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபுல்லா அதுலதான் இருக்காங்க, அந்த மூட்ல தான் இருக்காங்க ஃபுல்லாவேவும். எனக்கு இந்த வார டபுள் எலெக்ஷன்ல ஒண்ணு நம்ம விஜய் விஷால், அதுல இந்த எலெக்ஷன் எனக்கு எவிஷன் இந்த வட்டம் தான் ப்ரோ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெரிய பெரிய தலையா உள்ள வந்திருக்கு. இல்லைன்னா வழக்கம் போல மஞ்சிரி, ராணவ், ரயான் அண்ட் ரஞ்சித் சார் குத்தி விடுங்க போட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. விஜய் விஷால், தர்சிகா இவங்கெல்லாம் வந்ததெல்லாம் செம்ம இது. ஆனா ஜாக்லின் நான் செம்ம பாராட்டலாம். எனக்கு என்னமோ ஒரு டவுட் இருக்கு, ஆனா கன்ஃபார்மான்னு தெரியல. ஆக்சுவலி ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் மேல ஒரு கிரஷ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலயுமே. ஆமா ப்ரோ, நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங்ல இருந்து 24 hours into 7ல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணியே இது பண்ணுவாங்க. ஆனா வெளியில காட்டிக்கல. ஓவரா நம்ம தர்ஷிகா விஜய் விஷால் மாதிரி இப்படி ஹக் பண்ணா லவ், இப்படி ஹக் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம் காட்டல. சரிங்களா? அதெல்லாம் இல்லாம இதுல வந்து நல்லா நீட்டா கொண்டு போன மாதிரி. நிறைய இடத்துல அவன் ரொம்ப சோர்ந்து போற டைம்ல கரெக்டா போய் ஜாக்லின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த லாஸ்ட் டாக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே மாத்தி மாத்தி அடிச்சாங்க. ஒரு கேப் கிடைச்சிட்டா, ஒருத்தன் உள்ள விழுந்துட்டான், அடிடா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அடி அடிச்சாங்க. ஜாக்லின் ஒருத்தவங்க தான் பண்ணது தப்புன்னு அவன் உணர்ந்துட்டான். இதுக்கு மேல பேசுற வேலை வேணாம் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்க. அதுல எனக்கு முத்துக்குமரன் அவரெல்லாம் அழும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். என்னடா இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், தயவு செய்து எப்படி அடிச்சாலும் சரி, கப்பே டைட்டிலே வின் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாரோட மனசுலயுமே உங்களோட பதிவு ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே நிறைய விஷயங்கள்ல அவரோட பதிவுகள் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அவர் ஃபேஷன் ஷோல மட்டும்தான் ப்ரோ தெரிவாரு. சண்டே பாருங்க ப்ரோ தெரிவாரு. அதான் சண்டே ஃபேஷன் ஷோல தான் தெரியும். நீங்க ஃபேஷன் ஷோல பாக்கலையா? அவரோட ட்ரெஸ் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ட்ரெஸ்ஸுனாலே சத்யா தான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அருண் டப்பா அடிக்கிறத தாண்டி இப்ப அவருக்கே அவர் டப்பா அடிச்சு எப்படியாவது வெளில ப்ரொமோட் ஆயிரணுங்கிறதுக்காண்டி ட்ரை பண்றாரு. ஆனா அது வந்து ரொம்ப நல்லா இல்லைன்னு தோணுது. எனக்கு என்னமோ அருணுக்கு வந்து வெளியில இருக்கிறவங்க தான் யாரோ வேலை பண்ணி விடுறாங்கன்னு தோணுது, பண்ற மாதிரி தோணுது. ஏன்னா எல்லா விஷயத்துல இரிட்டேட். சண்டை போடலாம் ப்ரோ, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுற சௌந்தர்யாவே பல ஆரம்பிச்சிருச்சு. என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னன்னா ராணவ் அவன் இன்னசென்ட்டா இல்ல உண்மையிலே தெளிவா ஆக்ட் பண்றாரானே தெரியல ப்ரோ. பட் ஆனா அவர் பண்றது நல்லா இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்கு. ஒரு சில இடத்துல எல்லாம் என்ன என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இறங்கி சண்டை போடுறா அப்படிமோம்ல, அந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. முத்துக்குமரன் மட்டும்தான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் இந்த வாரம். ஏன்னா அவரே சொல்லியிருப்பாரு, முத்துக்குமரன் சாரே நேற்று சொல்லியிருப்பாரு மஞ்சரி அவங்க கிட்ட,
ஒருத்தனையோ சும்மா சும்மா மார்க் பண்ணிட்டே இருந்தா எவ்வளவு தாயா பொறுக்க முடியும்? ஒருத்தன்ட்ட டைரக்டா சண்டை போடுறது வேற, டைரக்டா பேசி சண்டை போடுறது வேற. என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறா, டைரக்டா வா, டைரக்டா நான் ஆர்குமெண்ட் பண்ணலாம். இங்க இருக்க கலைய புடுங்கி வெளியேறிஞ்சிட்டோம், ஆனா அங்க களை வளர ஆரம்பிச்சிச்சு, நீங்க புடுங்கன்னா புடுங்குங்க அப்படின்னு சொல்றதுலாம் எவ்வளவு இதா இருக்கு. பே 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 அப்படின்னு சொல்லி மட்டுமே நீ ஓட்டிதான் நினைக்காத, அதை தவிர உனக்கு எந்த விதமான இதுவுமே இல்லைன்னு சொல்றது எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இல்லையா? அந்த பே பே பேவை வச்சு எத்தனை பேர் மேல வந்திருக்காங்கன்னு தெரியுமா? அந்த ஒரு விஷயத்த வச்சு எத்தனை பேரை கீழே இறக்க முடியும்னு தெரியுமா? அதுவே அருணுக்கு அவருக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லைன்னா உண்மையா சொல்லணும்னா ஒரு அரசனாவே இருந்தாலும் பேசும் திறமை இருந்தாதான் நாடாளவே முடியும். அதுதான் உண்மை. அந்த திறமை இல்லைன்னா எப்படியாப்பட்டவராலையுமே நாடாள முடியாதுங்கிறது உண்மை. அப்படி இருக்கும்போது எந்த இதுல வந்துட்டு இவரு அந்த மாதிரி சொன்னாருன்னு தெரியல. எனக்கு அந்த சொன்னது சுத்தமா பிடிக்கல. எல்லா இடத்துலயுமே எனக்கு அருண் இந்த வட்டம் இதாதான் இருக்கிற மாதிரி இருக்குது. சௌந்தர்யா பண்ணது ரொம்ப தப்பு. எனக்கு என்னன்னா, ஏன்னா அவங்க சொன்னதுல நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, நான் கையை பிடிக்கல கொடையை மட்டும் தான் பிடிச்சேன் அப்படிங்கிறாங்க. அவங்க எடுத்தோடனே கையை பிடிச்சாங்க. அதை நீங்க போய் பாருங்க, திருப்பி கூட ரீப்ளே பண்ணி பாருங்க. ஆக்சுவலி விஜய் சேதுபதி நான் குறும்படம் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க கொடை இப்படி பிடிக்கிறாங்கன்னா கீழே வந்து 2 கையை வச்சு இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க அன்சிதா. அப்ப பிடிக்கும் போது கையை எடுத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு பேர் கையை பிடிக்கிறது தானே. ராணுவ கரெக்டா தான் சொன்னாரு, அவர் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னதை பார்த்தீங்கன்னா அவரே குழம்பிட்டாரு. இதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுப்பாரு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஒருவேளை அதுவே அவரோட ட்ரிக்கா இருக்கலாமா இருக்கு. ஆனா அவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகம் ப்ரோ. ஆனா சத்யா சார் சொல்றாங்க அவருக்கு வந்து பிஆர்ஓ மூலமா அதை கட் பண்ணிருப்பாங்க, ஆனா தெளிவா தெரியாது பிஆர்ஓன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிஆர்ஓவா இல்ல வேற ஏதோ ஒரு மூலமா வந்துட்டு வெளியே வந்து ரன் பண்றான். ஸோ பணம் இருந்தா எது வேணாலும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம ப்ரமோஷன் பண்ணாலும் உள்ள ஸ்டஃப் இருந்தாதான் வெளில தெரியும். இப்ப முத்துக்குமரன் வந்து எத்தனை பேருக்கு பணம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, வெளியே எத்தனை பேரை ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்காங்க? யாருமே இல்ல. ஆனா வெளியில தெரியறாருல, அதுக்கு காரணம் ஏன்? ஃபர்ஸ்ட் வந்து யூனியன்ல வந்து இவர் தான் வந்து தொழிலாளர் இருக்கும்போது அவ்வளவு ஸ்ட்ரைக் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ரயான் இந்த வட்டம் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஏன்னா டைரக்டா அருணை பத்தி கேள்வி கேட்டாரு. இங்க இருக்கும்போது நீ என்ன பேசின? அவங்க நம்மள அடிமையா நடத்துறாங்க, இது பண்ண போறாங்க, அது பண்ண போறாங்க, அப்படியா இப்படியான்னு கேள்வி கேட்டல. அங்க போய் நீ என்ன பண்ற? உன் காரியத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் மாத்திப்பியா அப்படிங்கிற மாதிரி ரயான் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதை பெருசா எல்லாரும் பார்க்கல. பட் ஆனா கேள்வி கேட்டது ரொம்ப நல்லா இருந்தது. நேத்து எனக்கு என்னன்னா 24x7 வந்து ஒரு விஷயம் நடந்திருப்பாங்க. நாங்க ஸ்ட்ரைக் பண்ணோம்ல, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு முத்துக்குமார் சொல்லுவாரு. ஸ்ட்ரைக் பண்ணியா? எப்போ பண்ண அப்படின்னு கேட்பாரு தீபக்கண்ணா. உடனே வந்துட்டு டேய் சாப்பிடாம கொள்ளாம இருந்தோம், தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணோம், எவ்வளவு விஷயம் பண்ணோம் அப்படின்பாரு. ஸ்ட்ரைக்கா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும் போது சௌந்தர்யா சொல்லுவான், ஸ்ட்ரைக் நடந்துச்சா? எப்ப நடந்துச்சு? நான் பார்க்கவே இல்லை. இதுல என்னன்னா, யூனியன் தலைவரா இருந்த நம்ம ராணுவே ஸ்ட்ரைக் ஒண்ணு பண்ணமா ப்ரோ தெரியல அப்படின்னாரு பாருங்க. டே நான் ஸ்ட்ரைக் பண்ணண்டா அப்படின்னு முத்துக்குமரன் பண்ண காமெடி எல்லாம் சூப்பரா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முத்துக்குமரன், 2வது தீபக் அண்ணா, 3வது ஜாக்லின்.